ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இங்கே யூஎஸில் வந்து தமிழ் சங்கமில் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த விலாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போ தான் போட முடிஞ்சது என்னால். நாங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தோம், நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், அதே மாதிரி இங்கே தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் வந்து எப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து டே 1 அப்போ நாங்கள் எடுத்தது. ரேணு வீட்டில் எடுத்தோம். சென்டரில் ஆடுறவங்க தான் ரேணு. ஸோ அவங்க தான் வந்து கோரியோகிராஃப் பண்ணாங்க இந்த எங்கள் டான்ஸுக்கு ஃபுல்லாகவே. ஸோ சாங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சேர்ந்து சூஸ் பண்ணிட்டோம். எப்போனா வளகாப்பு, இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட வளகாப்பு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போவே வந்து பாட்டுலாம் எங்கள்கிட்ட இருந்ததுனால ஒரு 2 வீக்ஸ் ஷார்ட் டைம்லேயே வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு டான்ஸ் ஆடுற ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் சரி பாட்டு கையில் இருக்குது, ஸ்டெப்ஸுமே அப்போ கொஞ்சம் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு டக்குன்னு நாங்கள் 3 பேரும் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஸ்டெப்பை முடிவு பண்ணுறதுக்கு வந்து வீக்கெண்ட் அப்போது வந்து, ஏன்னா ரேணு ஒர்க் பண்ணுறவங்க வீக்கெண்ட் அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு டே 1 அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோ. அதனால தான் நின்று ஆடிட்டு இருந்திருப்போம். ஏன்னா ஸ்டெப்ஸை வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணி அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து வந்து இது எங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டே எடுத்தது. இந்த ஸ்டெப்பு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வர வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த டான்ஸ் முடிச்சுட்டு 1 வீக் ஃபுல்லாக நாங்கள் வந்து இதில் தான் ஜூமில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக்கு தான் வந்து டெய்லி நாங்கள் வந்து மீட் பண்ணது. யாருனால வர முடியலையோ அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போனோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் வந்து பிரியா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஸோ அன்றைக்கி ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ணுறதே வந்து, ஏன்னா ரேணு ஒர்க் பண்ணுறவங்கன்றனால வீட்லேயும் நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களோட ப்ராக்டிஸை நாங்கள் பண்ணுவோம். ஸோ 7 to 9 அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பிரியா வீடு. ஸோ பிரியா வீட்டில் தான் லாஸ்ட் 1 வீக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இது வந்து ப்ரோக்ராமுக்கு நாள். ஸோ ஃபைனலாக எடுத்த வீடியோ, அந்த ப்ராக்டிஸ் வந்து முடிச்சுட்டு ப்ரோக்ராமுக்கு நாள் எடுத்தோம். ப்ரோக்ராம் அன்றைக்குமே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறது நிறைய ஃபீமேல் தான். ஸோ அவங்க அதுவும் வந்து அந்த ஏஜ் குரூப் வந்து என்னோடய ஏஜ் குரூப்லேயே தான் இருக்கீங்க நிறைய பேர். ஸோ அந்த 25 to 35 வரைக்கும் பார்க்குற ரேஞ்ச் தான் வந்து என்னோடய யூடியூப் அனாலிட்டிக்ஸில் காட்டு. ஸோ அவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற டைம் வந்து இப்போ நிறையவே ரீல்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. பாட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான டான்ஸ் ஆடுங்க சேர்ந்து இருக்கும்போது. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸை தருது. பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் சேர்ந்து. அந்த மாதிரியான டிஸ்கஷனை நிறைய வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ மீட் பண்ணுற டைம் எல்லாமே ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எடுக்கிற அத்தனையுமே நாங்கள் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை தரும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அன்னைக்கு நாங்கள் ரேணு வீட்டுக்கு காலையிலே கிளம்பி போயிட்டோம். ஸோ நாங்கள் 3 பேருமே சேர்ந்து தான் ரெடி ஆனோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பண்ணிக்கிட்டோம். மெஹந்தி இல்லாமல் எப்படி கையில் வந்து நம்ம கலர் பண்ணுறதுன்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கலர் கொடுக்கும். டான்ஸுக்கெலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரேணு வீடு வந்து ரொம்பவே அழகாக வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன பொருளாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் இன்னொரு தடவையும் முடித்தோம் அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி. இப்போ எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து அமேசானில் கொஞ்சம் வாங்கணும். 1 day டெலிவரியில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த தோடுக்கு வர்ற அந்த சைடு மாட்டல் இருக்குல்ல, அது வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அமேசானில் தான் வாங்கினோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து அமேசானில் வாங்கினோம் நாங்கள். ஸோ வாங்கிட்டு அதை வந்து நாங்கள் ஆல்டர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நாங்கள் அமேசானில் வாங்கினோம். நாங்கள் அமேசானில் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இல்லை, பட் ஆனால் வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஓகே தான். ஸோ லைட்டாக வந்து எங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ பிரியாவுக்கு டெய்லரிங் கொஞ்சம் தெரியுன்றனால அவங்க எங்களுக்கு வந்து அது பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. யார் இவளா?
இப்ப நாங்க வந்து ரெடியாக ஆரம்பிச்சுட்டோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டோம். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே ரியல் ஃப்ளவர்ஸ் மாரியே இருந்துச்சு. நாங்க அது அப்படியே ரெடி ஆகும்போதே வந்து ரெய்னு எங்களுக்கு வந்து பன்னீர் புர்ஜியும், தோசைய வந்து குட்டி குட்டியா பேன் கேக் மாரி ஊத்தியிருந்தாங்க. ஸோ நாங்க ரெடி ஆகும்போதே ஒருத்தர் அ ஒ நமக்கு வந்து ஹேர் ட்ரெஸ் பண்ணும்போது நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த மாரி தான் நாங்க வந்து சேர்ந்து ரெடியானோம். கொண்ட வந்து நம்ம போடும்போதுமே ரொம்ப சிம்பிளா வந்து போட்டு விட்டாங்க. பன் வந்து நமக்கு விக்கும்ல, இந்த கொண்ட கடையிலலாம் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் விக்கும். ஸோ அத வச்சு நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாரி இந்த மாட்டல் ரொம்ப அழகா இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப நாங்க ரெடி ஆயிட்டு அங்க ரேணு வீட்டுக்கு பின்னாடி வந்து ரொம்ப அழகா இருக்கும். அங்க வந்து நாங்க ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணோம். ரேணுவோட ஹஸ்பண்ட் தான் எங்கள வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. ரொம்ப நல்லா எடுத்தாங்க. எங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அங்க வந்து நாங்க ரீல்ஸ் எல்லாமே அந்த நாங்க ஆடப்போற அந்த பாட்டுக்கெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பிங்கா வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஷார்ட்டான டைம்ன்றனால நாங்க இந்த மாரி ட்ரெஸ்ஸிங் வந்து காமனா எங்கள்ட்ட என்ன இருக்கோ அதில அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். நாங்க இப்ப ரெடி ஆயி கிளம்பிட்டோம். ஸ்கூல்ல தான் நடக்குது இந்த ப்ரோகிராம். யூசுவலா தமிழ் சங்கம் ஃபங்ஷன் எல்லாமே வந்து இங்க உள்ள ஒரு ஹை ஸ்கூல் வந்து அங்க ஆடிட்டோரியம் புக் பண்ணி அந்த மாரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப நாங்க அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம். நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்க டிக்கெட் காட்டிட்டு போனோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்நாக் பிரேக் இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கிட்ஸுக்குலாம் வந்து ட்ராயிங் காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம வந்து அதில பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு குடுத்த சாட் ஐட்டம் வந்து சமோசா சாட், டீ, காஃபி, ஜூஸ் அதே மாரி கிட்ஸுக்கு வந்து பீட்ஸா இதெல்லாமே வந்து ஸ்நாக் டைம்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரேக் முடிச்சுட்டு நம்ம திரும்ப வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கன்டின்யூ ஆகும். ஸோ எங்களோட ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட்டாக தான் லாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி அந்த மாதிரி தான் பெரியவங்க ப்ரோக்ராம்லாம் பின்னாடி தான் வரும். ஸோ நாங்கள் சாட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணோம். நாங்கள் வந்து ஏற்கனவே ரெடி ஆகிட்டு வந்ததுனால அங்கே அந்த ஆடிட்டோரியமில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜ் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இது வந்து ஸ்கூலில் வந்து இருக்கிற கேஃபிட்டேரியா, ஸ்கூலில் இருக்கிற ஆடிட்டோரியம், ஹை ஸ்கூலில் வந்து இப்படி தான் இங்கே இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்தாங்க. ஏன்னா நாங்கள் முன்னாடியே காலையிலே கிளம்பி வந்துட்டோம். இவங்கெல்லாம் இப்போ தான் வந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மிச்ச ப்ரோக்ராம் அப்படியே கண்டினியூ பண்ணோம். எங்கள் ப்ரோக்ராமுக்கு ஒரு 2 ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பேக் ஸ்டேஜ் வந்துட்டோம். அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம்.
ஸோ நாங்கள் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ப்ரோக்ராம் தான். அப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போனோம். ஸோ நாங்கள் வந்து எனக்கெலாம் வந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்து ஹைட் இஷ்யூனாலே வந்து நிறைய டான்ஸை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏஜில் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டின்னர் சாப்பிட வந்துட்டோம். வெஜ் பிரியாணி, அப்புறம் வந்து பன்னீர் கிரேவி, பரோட்டா, காலிஃப்ளவர் ஃப்ரை இதெல்லாமே வந்து அன்றைக்கி தயிர் சாதம், ஊறுகாய், அதே மாதிரி நான் வெஜிடேரியனும் இருந்தது. நான் அன்றைக்கி வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டேன். ஸோ இது நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டேட், நான் இருக்கிற ஸ்டேட் வந்து இந்தியானா. ஸோ இந்தியானா ஸ்டேட்டில் இருக்க தமிழ் மக்கள் எல்லாருமே அங்கே வருவாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் புதுசாக பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேரை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு வந்து அங்கே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நம்ம வந்து நிறைய பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசலாம். அதே மாதிரி சம்மரில் கூட வந்து ஒரு பார்க்லலாம் வந்து சம்மர் கேம்ப் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அக்கேஷனை யூஸ் பண்ணி நம்ம நிறைய தமிழ் மக்களை வந்து ஒரே இடத்துல பார்ப்போம் இங்கே. ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபன்னாக அன்றைக்கி போச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.